ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். என் லைஃப்பில் ஒரு முக்கியமான நாள் என்னோடய திருமண நாள் தான். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இதை ஷார்ட் பண்ணி என்கிட்ட இருக்க சில ஃபோட்டோஸ் வீடியோஸ் வச்சு தான் இதை எடிட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து பொண்ணு பார்க்க வந்த அன்றைக்கி கட்டின சாரீ. நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ சடனாக பொண்ணு பார்க்க வந்தாங்க. அப்போதைக்கு ரெடிமேட் ப்ளவுஸ் ஒன்று வாங்கி அதுக்கு மேட்சாக ஒரு சாரியில் கட்டினோம். தை மாதம் தான் பொண்ணு பார்க்க வந்தாங்க. மாசியிலே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. மாசி 13ஆம் தேதி எனக்கு மேரேஜு. ஸோ 1 மந்த்லேயே நம்ம வந்து எல்லா ஒர்க்குமே அதிலே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பர்ச்சேஸ்லாம் வந்து இப்போ நம்ம சூஸ் பண்ணுற சாரீஸ் தான் வந்து மேரேஜ் சாரீ, ரிசப்ஷன் சாரீ எல்லாமே. முகூர்த்த புடவை எடுக்க போகும்போது மாப்பிள்ளை கிஃப்ட்டோடு வந்திருந்தாங்க. வாட்சும் எனக்கு ஒரு ஹெட்செட்டும் ஏர்பேடும் இங்கே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை கடையில் வச்சு எல்லோரும் முன்னாடி கொடுத்தப்போ இன்னமும் கூச்சமாக இருந்துச்சு. அது இன்னமும் மறக்கவே முடியல. அதுக்கப்புறம் கட் அவுட்க்கு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி பத்திரிக்கையும் அடித்து ரெடி ஆகிருச்சு. சரி கட் அவுட்டுக்கும் அப்படியே ஃபோட்டோ எடுத்துடலான்னு 2 பேத்துக்கும் வீட்டிலேயே எடுத்துடலான்னு சொல்லியிருந்தாங்க. வீட்டுக்கே கேமராமேன் வர சொல்லி ஃபோட்டோ மாதிரி தான் அதை எடுத்தாங்க. அதை அப்படியே கட் அவுட்டுக்கும் நாங்கள் அந்த ஃபோட்டோஸ் தான் வச்சுக்கிட்டோம். வெளியில் எங்கேயும் போய் எடுக்கலை. நாங்கள் வீட்டிலேயே சிம்பிளாக எடுத்துக்கிட்டோம். இந்த ஒரு கலாம் முடிஞ்சோடனே அடுத்து வந்து தாலி, மோதிரம், என்கேஜ்மெண்ட்டுக்கு இதெல்லாமே பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் எனக்கு ஜுவல் வந்து இது ரிசப்ஷனோடது, இது மேரேஜோட செட்டு. 2 மேரேஜ் முடிஞ்சோடனே தொடர்ந்து ரிசப்ஷன். இதோட என்னோடய ப்ளவுஸு, மேரேஜோட ப்ளவுஸு. நான் ஆல்ரெடி என்னோடய வெட்டிங் ப்ளவுஸ் எல்லாமே நான் ஷார்ட் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். மேரேஜுக்கு முந்தின நாள் மார்னிங் வந்து தாய்மாமா வீட்டு விருந்து எங்கள் வீட்லேயே வச்சுருந்தோம். சிம்பிளாக பக்கத்தில் பழனியில் மேரேஜ் அப்படிங்கிறனால பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் வர முடியாதவங்கெல்லாம் வீட்டுக்கே வந்துட்டாங்க. ஸோ மார்னிங் தாய்மாமா வீட்டு விருந்து வீட்டிலேயே போச்சு. எனக்கு முந்தின நாள் தாய்மாமா வீட்டு விருந்துலேயே மெட்டி அதெல்லாம் வந்து வீட்டிலேயே போட்டு விட்ருவாங்க. தாய்மாமா வீட்டிலேருந்து ஒரு சாரீ எடுத்து கொடுத்து மெட்டி, வளையல், கல்யாண வளையல் எல்லாமே வந்து அத்தை அவங்க தான் போட்டுடுவாங்க. எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க ஒரு அண்ணா இருக்காங்க தாய்மாமா. எனக்கு கொரோனா டைமில் தான் மேரேஜ் ஆனனால அவங்களால வர முடியல. இவங்க என்னோட சின்ன பிச்சு வீடு. அவங்க தான் எனக்கு தாய்மாமா வீட்டு சீர் எல்லாமே செஞ்சாங்க. இந்த விருந்து முடிஞ்சோடனே மத்தியானம் சாப்பாடு முடிஞ்சு மத்தியானம் மண்டபத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறக்கு ஆள் வந்துருச்சு. மாப்பிள்ளை வீட்டில் இருந்து ஆளுங்க வந்திருந்தாங்க. அவங்க என்ன கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எல்லாம் பின்னாடி வந்துட்டாங்க. அன்றைக்கி நைட்டு எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட், அடுத்த நாள் காலையில் மேரேஜும் ரிசப்ஷனும் தொடர்ந்து இருந்துச்சு. இந்த வீடியோ எல்லாமே கேமராமேன் எடுக்கல, வீட்டில் சும்மா ஃபோன் வச்சு எடுத்தது தான். அதனால தான் கொஞ்சம் வீடியோ வந்து பிளர்ராக இருக்குது. இந்த மேரேஜ் வீடியோலாம் கிளியராகவே இருக்குங்க. புடவை ஒன்று வச்சு கொடுத்து மாமா வீட்டில் அதை மாற்றி கட்டிட்டு வர சொல்லுவாங்க. கட்டிட்டு வந்ததுக்கப்புறம் தான் கல்யாண வளையலும் நமக்கு காலுக்கு மெட்டியும் வந்து போட்டு விடுவாங்க. கொரோனா டைமில் தான் எனக்கு மேரேஜ் ஆனனால அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தாங்க. சரி கொரோனா முடிஞ்சிரும், அடுத்து வந்து தெலுங்கானா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே பார்த்த 1 மந்த்லேயே கல்யாணம் வைக்கணும், நாங்கள் தெலுங்கானா கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேரேஜ் சீக்கிரமாகவே ஃபிக்ஸ் ஆச்சு. 1 மந்த்லேயே எல்லாம் முடிச்சுட்டு விருந்தெல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் முடிச்சுட்டு சீக்கிரம் தெலுங்கானா கிளம்பணும் அப்படிங்கிறனால தான் 1 மந்த்லேயே சீக்கிரமாக மேரேஜை முடிச்சிட்டோம். மத்தியானத்துக்கு மேலே விருந்து முடிஞ்சதுக்கப்புறம் மண்டபத்துக்கு மாப்பிள்ளை வீட்டில் இருந்து வந்து அழைச்சிட்டு போக வந்துட்டாங்க. இதுதான் மண்டபம். பழனியில் மெயின்லேயே இருக்குது, ஒட்டஞ்சத்திர ரோட்டில். அவங்களுக்கும் வீட்டுக்கு பக்கமாகவே இருந்துச்சுங்க மண்டபம். எல்லாமே அவங்களுக்கு பழனி அப்படிங்கிறனால அவங்க சைடே எல்லாமே நாங்கள் விட்டுட்டோம். எங்களுக்கு அந்த போய் பார்க்குறதும் அந்த மாதிரி வேலை எதுவுமே கிடையாது. ஃபுல்லாகவே மாப்பிள்ளை வீடே எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. மண்டபமாகட்டும், சாப்பாடாகட்டும், எல்லா ஒர்க்குமே கேமராமேன் எல்லாமே அவங்களே தான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ கரூர் சைடாக இருந்துச்சுன்னா நமக்கு தெரிஞ்சவங்க இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம். அங்கேங்கிறனால ஃபுல்லாகவே நம்ம அவங்க சைடே விட்டாச்சு. பொண்ணு அழைச்சிட்டு போகிறக்கு மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து வந்த மாதிரி மாப்பிள்ளையை அழைச்சிட்டு போகிறக்கும் பொண்ணு வீட்டு சைடில் இருந்து எங்கள் வீட்டு ஆளுங்களும் அங்கே போயிருப்பாங்க அவங்களுக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு. ஸோ அவங்களும் போய் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. என்னையுமே கூட்டிகிட்டு வர்றதுக்கு இங்கே ஆளுங்க வந்துட்டாங்க. இந்த ஃபோட்டோ வந்து நம்ம கட் அவுட்க்கு எடுத்தது. இதான் கட் அவுட்லேயும் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன பேப்பராக அடித்து கொரோனா டைம் அப்படிங்கிறனால மேரேஜுங்கிறனால ஒரு மினிமம் நம்பர்ஸ் அலோவ் பண்ணியிருந்தாங்க. இதை காரில் ஒட்டிட்டோம் அப்படின்னா நிறுத்த மாட்டாங்க அப்படிங்கிறனால எல்லாரோட கார்லேயும் இது ஒட்டியிருந்தாங்க. எனக்கு தாய்மாமா வீட்டு விருந்து வீட்டிலேயே முடிஞ்ச மாதிரி மாப்பிள்ளைக்கு தாய்மாமா வீட்டு விருந்து நைட்டு மண்டபத்தில் தான் நடந்துச்சு. இவங்களுக்கு உருமா கட்டுற சீருன்னு ஒன்று நடக்கும். அதனால எல்லாமே மண்டபத்திலே தாங்க நடந்துச்சு. அன்றைக்கி நைட்டே தான் என்கேஜ்மெண்ட்டும் நடந்துச்சு. இந்த டைம் வந்து ரொம்ப அப்படியே வந்து எல்லாரும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க, இப்படி நடக்கணும், அப்படி பண்ணணும், கேமராவை பார்க்கணும், அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஜாலியாகவும் இருக்கும். அதே டைமில் என்னடா பண்ணுறீங்க என்ன வச்சு அப்படிங்கிற மாதிரியும் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மேரேஜுங்கிறது எல்லாத்துக்கும் சந்தோஷம் தானே. இனிமேல் தான் நம்ம போய் ரெடி ஆகணும் என்கேஜ்மெண்ட்டுக்கு. மார்னிங் விருந்தை முடிச்சுட்டு வந்தோடனே அப்படியே வந்துட்டோம். ஸோ இனிமேல் தான் வந்து ஸ்டேஜில் போய் தான் என்கேஜ்மெண்ட் சாரியும் வந்து ஸ்டேஜில் தான் எனக்கு கொடுப்பாங்க. ஈவினிங் போனோடனே எல்லாம் ரெடி ஆகலாம். சரி ஈவினிங் வந்து ஃப்ரீ ஹேர் மாதிரி விட்டுக்கலாம், ஹேர் ஸ்டைல் வச்சுக்கலாம், மார்னிங் பின்னிக்கலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்துச்சு. ஆனால் மண்டபம் போனால் நம்ம எல்லாம் குளிச்சுட்டு வர வரைக்கும் ஹீட்டர் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஆனால் ஹேர் ஸ்டைல் பண்ணுறப்ப வந்து கரண்ட் போயிடுச்சு. ஜென்ரேட்டரும் ஒர்க் ஆகலை, என்னன்னு தெரியல. அப்புறம் மேனேஜ் பண்ணி சரி பின்னியே போட்டுக்கலாம் அப்படின்னு கடைசியில் பின்னலே போட்டாச்சு.
நிச்சய சேலை வச்சு கொடுத்தோடனே ஒரு 10 நிமிஷம் கூட இல்லைங்க. இதுக்கும் நாங்கள் முன்னாடிலாம் ப்ரீ ப்ளீட்டிங்லாம் எடுத்து வைக்கல. அப்போலாம் கொரோனா டைம்ங்கிறனால ரொம்பவே வந்து 20 டேஸ்க்கு முன்னாடி தான் நான் ஒர்க்கும் வந்து ரிசைன் பண்ணேன். ஸோ வந்து எல்லாமே குயிக்காக நடந்தனால எதுவுமே வந்து ப்ராப்பராக பண்ண முடியல. அப்போதைக்கு அவசர அவசரமாக ஏதோ ஒன்று பண்ணோங்க. அடுத்தடுத்து சொல்ல சொல்ல இதை செய்யுங்க, அதை பண்ணிட்டு வாங்க, இதை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்பப்போ ஒர்க் போய்க்கிட்டே இருக்கும். என்ன நடக்குது, இது என்ன சீரு, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது அப்போலாம் தெரியவே தெரியாது. இதெல்லாம் வந்து இந்த வீடியோலாம் வந்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. எங்களுக்கு இப்போ தான் வந்து இதுதான் இதனால இது நடந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அடுத்து என்கேஜ்மெண்ட்டுக்குமே வந்து நாங்கள் 2 பேருமே வந்து மோதிரம் மாற்றிக்கல. எனக்கு வந்து என்னோடய மாமியாரும் அவருக்கு என்னோடய தம்பியும் தான் மோதிரம் மாற்றி விட்டாங்க. அவங்க தான் எங்களுக்கு மோதிரம் போட்டாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு மோதிரம் மாற்றிக்க மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் பூ வச்சு விட்டு இந்த வெத்தலை பாக்கு மாற்றினாங்கல்ல, ஒரு 5 பேர் வந்து எங்கள் சைட்லேயும் 5 பேர் வந்து அவங்க சைட்லேயும் இருந்து 5 தடவை வந்து வெத்தலை பாக்கு மாற்றுவாங்க. ஸ்டேஜ்லலாம் இருக்கும்போது எல்லாரோட பார்வையும் நம்ம மேலே தான் இருக்கும். ரொம்ப ஷையாக இருக்குங்க. எல்லாரோட கண்களும் நம்ம மேலே பார்க்குறப்ப, என்னடா பண்ணுறது, நம்ம சிரிக்கலாமா, சிரிக்கக்கூடாதா, ஓவராக சிரிக்காதீங்க, இவங்க கை காட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப, அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டு சிரிப்பும் வராமல் அப்படியே சிரிக்கவும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கணுங்க. அதெல்லாம் ரொம்ப வந்து நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் வந்து ரொம்ப வெட்கத்தோடு இருக்கிற தருணங்கள்லாம் அந்த டைம் தான் சொல்லணும். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நமக்கு வேலை இருக்காது பொண்ணுக்கு. அடுத்து பையனுக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டு சைடில் இருந்து தாய்மாமா வீட்டு விருந்து நடக்கும். உருமால் கட்டு சீர்னு சொல்லுவாங்க. இது வந்து கொங்கு ஸ்டைலில் பட்னி சீர்னு சொல்லி இப்போ நிறைய யூடியூப்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்லாம் போஸ்ட் ஆகிட்டுருக்கு. மாமா வீட்டு சைட்லேருந்து மாமா பொண்ணுங்க, மாமா பசங்க, இல்லை அத்தைங்க, மாமாங்க அந்த மாதிரி வந்து கலக்கி ஊற்றுவாங்க சாப்பாட்டை. ஆனால் எங்களுக்கு எப்படின்னா வந்து சாப்பாட்டை கலக்கி அப்படியே தலையில் மட்டும் வச்சு மட்டும் எடுத்துட்டாங்க. ரொம்ப போட்டு இப்போல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஊற்றி பண்ணி கொங்கு பட்னி சீர் அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க. அது அது இதுதானாங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுச்சு. இது எதுக்கு பண்ணாங்கன்னு அப்போ தெரியல. ஸோ இப்போ தான் தெரிஞ்சிச்சு அது எப்படின்னு. நம்ம வீட்லேயே அதை வச்சுருந்தோம் அப்படின்னா ஜாலிக்கு கூட அந்த மாதிரி வாளிலாம் சாப்பாடெல்லாம் போட்டு கலக்கி மேலே அடிச்செல்லாம் விளையாடுறாங்க சாப்பாட்டை. ஸோ எப்படின்னு தெரியல. ஆனால் எங்களுக்கு இப்படி தான் சிம்பிளாக தான் நடந்துச்சுங்க. அவருக்கு எப்படி பாத்ரூமில் பண்ணாங்களோ அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து ஓரமாக வந்து பாத்திரமெல்லாம் கழுவுற இடத்துல உட்கார வச்சு அப்படியே சாப்பாட்டெலாம் வச்சு வச்சு எடுத்துட்டாங்க. ஆனால் அந்த சீன் நடந்துச்சு எங்களுக்கும். அது முடிஞ்சோடனே அப்படியே ஸ்டேஜுக்கு வந்து மாமா வீட்டு சைட்லேருந்து அவங்களுக்கும் துணிமணி எடுத்திருப்பாங்க. அதை கொடுத்து விட்டு அவங்களும் அவங்க எடுத்த ட்ரெஸ்ஸை தாய்மாமா எடுத்த ட்ரெஸ்ஸை தான் போட்டு வந்து ஸ்டேஜில் நின்று நெக்ஸ்ட்டு உருமால் கட்டு சீர் வந்து ஆரம்பிக்குங்க.
ஆனால் ஒன்றுங்க, மேரேஜ் இந்த அளவுக்கு நடக்கும்னு நிஜமாவே நாங்கள் நினச்சே பார்க்கல. ஏன்னா நாங்கள் அப்போ தான் வீடு கட்டி முடித்தோம். வீடு கட்டி முடித்து கார்த்திகை மாதம் தாங்க பாலே காய்ச்சினோம். கார்த்திகை மாதம் காய்ச்சுறாங்க, தை மாதம் குடி போகலான்ட்டு இருந்தோம். குடி வந்த ஒரு 2டே நாளில் பொண்ணு பார்க்குறக்கும் வந்துட்டாங்க. ஆக்சுவலாக வந்த ஜாதகமும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்ததில்லை, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தான் வந்துச்சு வேறு பொண்ணுக்கு. கடைசியில் அந்த பையனும் பொண்ணும் வந்து ஒரே குளத்துக்கு போகிறவங்க, ஒரே கோயிலுக்கு போகிறவங்க, அண்ணன் தங்கச்சி முறையாகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜாதகம் எனக்கு வந்துச்சு. அது எவ்வளோ சீக்கிரம் பார்த்தாங்க, எவ்வளோ சீக்கிரம் முடிவு பண்ணாங்க, அப்படியே நகர்ந்து போய்க்கிட்டே இருந்துச்சுங்க அடுத்தடுத்த வேலைகள். லைஃப்பில் யாருக்கு யார் கூட எழுதியிருக்கோன்னு நம்மளாக டிசைட் பண்ணுறது இல்லைங்க. கடவுள் ஒருத்தர் இருக்காருன்னு நினைக்கிறேன். யாருக்கு யார் கூட அமையணும் அப்படின்னு இருக்குங்கிறது இதிலேருந்து நல்லாவே தெரியுதுங்க. நாங்கள் பழனி பையன்னு சொல்லி டக்குன்னு ஓகே சொன்னது காரணமே, நாங்கள் இங்கே தனியாக கரூரில் இருக்கோம். அம்மா வீடும் பிறந்த வீடு வேடசந்தூர். அப்பா அவங்க சொந்தமும் வந்து எனக்கு சொந்த ஊருமே ஒட்டஞ்சத்திரம் தான். ஸோ பழனியாக இருந்தால் ஃபேமிலி வந்து அங்கனே இருக்கும். ஏதாவது ஒன்றுனாலும் பக்கத்தில் வருவாங்க அப்படிங்கிறனால தான் பழனின்னு சொன்னோன்னே கண்ணை மூடிட்டு ஓகேன்னு சொல்லிட்டோம். அது இல்லாமல் எனக்கு ஒர்க் போகணுங்கிற ஆசை இருந்துச்சு. நான் ஒரு 3 இயர்ஸ் வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன். தெலுங்கானா போயிட்டா இதை கன்டினியூ பண்ணிக்கலாம் ஒர்க்கா அப்படின்னு நினச்சிதாங்க சரின்னு சொன்னேன். கடைசியில் வந்து அது வேறு ட்ராக்கு. நம்ம அது அப்புறம் பேசுவோம், கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்ததை. அந்த மாதிரி ஒரு இதில் தான் வந்து ஓகே இது சம்மதம் தான் அப்படிங்கிற லைஃப்பில் சீக்கிரமாகவே மேரேஜ் நடந்துருச்சுங்க. நைட் இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு எல்லா வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறமே ஒரு 10 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அதுவுமே ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ண சொன்னாங்க. கண்டினியூ ஒரு 12 ஆயிடுச்சுன்னா நாங்கள் முகூர்த்த புடவையும் கையில் கொடுத்துட்டு போயிடுறோம், நீங்கள் அப்போ தான் மார்னிங் நேரமாக கிளம்புறக்கு ஈஸியாக இருக்கும், நாங்கள் போய் படுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ 12 மணி வரைக்கும் அதுக்காகவே வெயிட் பண்ணி 12 மணி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து முகூர்த்த புடவையும் வாங்கிக்கிட்டோம் கையில். வாங்கிட்டு படுத்தோம். மணி 12 இருக்கும். 12க்கு மேலே 2 மணிக்கெலாம் எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா 4 to 5 முகூர்த்தம் அப்படிங்கிறனால மேக்கப் போடணும், சாரியெல்லாம் கட்டணும். ஸோ நேரமாகவே எந்திரிச்சாச்சு. 1 மணி நேரமோ என்னமோ தான் அன்றைக்கி நைட் நாங்கள் தூங்கியிருப்போம். எல்லாமே வந்து தடபடலாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பழனியில் வந்து கொரோனா அப்படிங்கிறனால கோயிலில் தான் மேரேஜ் வச்சுருந்தோம். கடைசியில் மண்டபத்திலே தாலி கட்டிக்கலாம், கொரோனாங்கிறனால அங்கெல்லாம் அலோவ் பண்ணல. 2 பேரோட பேரண்ட்ஸுக்குமே வந்து பாத பூஜை பண்ணணும். பாத பூஜை பண்ணி முடித்தோடனே கன்னியாதானம் பண்ணணும். அதுக்கப்புறம் தாங்க தாலி கட்டுவாங்க. நிஜமாலுமே சொல்லணுன்னா அந்த ஒரு நிமிஷம் தாலி கட்டுறப்ப தான் வந்து ஒரு விதமான நெருடல், பயம், ஒரு மாதிரி பதட்டம், அழுகை, சிரிப்பு எல்லாமே ஒரு கலந்த ஒரு மிக்ஸ்டு எமோஷனாக ஒன்று வரும் பாருங்கள். அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அழுகையும் வரும், சிரிப்பும் வரும், எல்லாருமே பார்ப்பாங்க. அதையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு வீடியோவுக்கும் போஸ்ட் கொடுத்துக்கிட்டு ஃபோட்டோவுக்கும் போஸ்ட் கொடுத்துக்கிட்டு நமக்கு அது அந்த டைம் வந்து ஹாப்பி தாங்க நிஜமாலுமே சொல்லணுன்னா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தான் முக்கியமானவங்க மட்டும்தான் 4 to 5 இருந்தனால மார்னிங் அவங்க மட்டும் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு ரிசப்ஷன் ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் மாற்றினாங்க, பட்டு வேட்டி சட்டை. நம்ம அதே ட்ரெஸ்ஸில் தாங்க மாலை மட்டும் ரிசப்ஷன் மாலை மாற்றிக்கிட்டோங்க. மற்றது எந்த இதுவுமே இல்லை. சாப்பிட்டு வந்து டேரெக்டாக ஒரு 8 o'clock மேலே ரிசப்ஷனுமே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ரிசப்ஷனை முடிச்சுட்டு அப்படியே மாப்பிள்ளை வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. பாலும் பழம் மோதிரத்தை போட்டு எடுக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போய் தாலி கோர்க்கறதுன்னு சொல்லிட்டு அங்கேயுமே தாலியெல்லாம் ஊற்றி என்னமோ பண்ணாங்க. அந்த ஒர்க்குமே நடந்துச்சுங்க. 2 பேர்த்துக்குமே குலதெய்வ கோயில் கரூரில் இருக்கறனால நெக்ஸ்ட் டே போய்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் முடிய போகுது. 1000 நாட்கள் சண்டையிலையும் 1000 நாட்கள் சமாதானமாகவும் கிட்டத்தட்ட 2000 நாட்கள் கடந்துருக்கும். எண்ட் ஆஃப் த டே எல்லோரும் சொல்கிற மாதிரி ரெண்டும் கலந்தது தானே வாழ்க்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.